இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 38வது நாள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க லைஃப் ஆண்டவர் புதிதாய் துவங்குறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பழையதை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன். இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க போகிறது. இதுவரையிலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்கு முன்பாய் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு உண்டாயிருக்கும், ஒரு புதிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒரு புதிய உயர்வு உங்களுக்கு தேடி வரும், ஒரு புதிய சமாதானம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். இதுவரையிலும் இருந்தது அல்ல, ஆண்டவர் சீக்கிரமா நம்மளை என்ன பண்ண போறாருன்னா ஒரு புதுமையை காண பண்ண போறாரு. அந்த புதுமை ஒரு நாள் அல்ல, டெய்லி தினம் 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 ஆண்டவர் நம்மை புதுமையாய் கர்த்தர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்ன ஆரம்பிச்சாருன்னா அப்படியே கொண்டு போறவர் மட்டும் கிடையாது. இல்லைன்னா ஒருத்தருக்கு செஞ்சாருன்னா அதையே மட்டும் எல்லாருக்கும் செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா புதுமையாய் செய்கிறவர். நான் நம்புறேன், உங்க அம்மா அப்பாவுக்கு நடக்காத ஒரு புதுமையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க யாரும் கண்டிராத ஒரு புதுமையை கர்த்தர் உங்க கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் தேங்கி நிற்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறீங்களோ, நீங்க எந்த காரியத்தில் வளராம இருக்கிறீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதிலே நான் ஒரு புதுமையை உங்களுக்கு கட்டளை இட்டு உங்களை மிகவும் பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு